ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பார்த்து வருகிற பல்வேறு இறை நிர்வாக இரகசியங்களில் முந்திய காலங்களில் நம் நாட்டில் சட்டம் ஒழுங்குகள், மருத்துவமனைகள் இவற்றை பராமரிப்பதற்கும் அவற்றை நிர்வாகம் செய்வதற்கும் பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகும் கூட பல ஊர்களில் மருத்துவமனைகள் இருந்ததில்லை, காவல் நிலையங்களும் இருந்ததில்லை. பஞ்சாயத்து நிர்வாகம் என்று அந்த ஊரை நிர்வாகம் செய்வார்கள். அந்த பஞ்சாயத்தார்களுடைய தீர்ப்பு அநேகமாக நேர்மையாக இருக்கும். ஒருவேளை அதிலும் தவறுகள் நிகழுமானால் மன்னரிடம் முறையிடுவார்கள். குறுநில மன்னர்கள் நெடுங்காலம் ஆட்சி செய்ததால் குறுநில மன்னர்களிடம் முறையிட்டு நீதியை பெறுவார்கள். அந்த காலங்களிலும் என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனைகள் என்றும் வைக்கப்பட்டிருந்தது. களவு செய்தால் என்ன குற்றம், அடுத்த என்ன தண்டனை, அடுத்தவர்களுடைய மனைகளை அபகரித்தால் அதற்கு என்ன தண்டனை, இது போன்ற ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களில் மனிதர்கள் தவறி தீய ஒழுக்கங்களோடு இருந்தால் அதற்கு என்னென்ன தண்டனைகள் என்று பலவிதமாக அந்த மன்னர்களே அந்த சட்டம் ஒழுங்குகளுக்கு ஏற்ப தண்டனைகளை வகுத்தார்கள். பஞ்சாயத்தார்களும் ஓரளவு நீதி நியாயங்களை கடைப்பிடித்து மனசாட்சியையும் கடைப்பிடித்து விரோதமில்லாமல் நன்றாக விசாரித்து அந்த செயலுக்கு குற்றத்திற்கு தக்கவாறு தண்டனைகளை வழங்கினார்கள். எல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அப்படியே குறைந்து வந்து அதன் பிறகு அந்த சுதந்திரம் பெறுகின்ற காலத்திற்கு வரையிலும் கூட அந்த பஞ்சாயத்து முறைகள் எல்லாம் இருந்தது. குறுநில மன்னர்களுடைய ஆட்சிகள் இருந்தது. அதன் பிறகுதான் மன்னர்களுடைய ஆட்சிகள் ஒழிக்கப்பட்டது. மன்னர்களுக்கு மானியங்கள் கொடுத்தார்கள். அதன் பிறகு மன்னருடைய மானியங்களும் நிறுத்தப்பட்டது. மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த பழங்காலங்களில் மனிதர்கள் பெரும்பாலும் இந்த இறை நிர்வாக சிறு தெய்வ சக்திகளையே பிரதானப்படுத்தி அவர்கள் தங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்திருக்கிறார்கள். களவு என்பது அந்த காலங்களில் இதுபோல பெரிய அளவில் களவு செய்ய முடியாது. தானியங்களை களவு செய்வார்கள், அல்லது புதைத்து வைக்கப்பட்ட தங்கங்கள், அவற்றுக்கு மதிப்புகளும் குறைவு, அப்போது பணத்தினுடைய நிலைகளும் வேறு. ஆகவே இந்த சில்லறை திருட்டுக்கள், சின்ன சின்ன பொருள்களை திருடுவது பழக்கத்தில் இருந்ததெல்லாம் மண் சட்டிகள். பெரிய அளவு விலை உயர்ந்த பொருள்கள் என்று இருக்காது. தங்கமும் வெள்ளியுமே பயன்பாட்டில் இருந்தது. அதில் சிறிதளவு திருடினாலும் அன்று உள்ள அந்த விலைவாசி போன்றவற்றுக்கு அது அதிகமான நிலையில் இருந்த காரணத்தால்
அவைகளுக்கு ஏற்ற தண்டனைகள் எடுத்தாரா இல்லையா என்பதை விசாரிப்பதற்கும் நேரடியாக கேட்பார்கள். ஒப்புக்கொண்டால் அதற்கான தண்டனைகள் இவர்களை இந்த பஞ்சாயத்து நிர்வாகமே கொடுத்துவிடும். சிலர் அதிலும் பிடிவாதமாக தவறு செய்யவில்லை என்று மறுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த கிராம தெய்வங்கள் எல்லாம் அப்போது பலம் வாய்ந்து மக்களால் முழுமையாக நம்பப்பட்ட காரணத்தால் அந்த தெய்வத்திடம் வந்து நான் செய்யவில்லை என்று அந்த கோயிலிலே நீ சத்தியம் செய், விட்டுவிடுகிறேன் என்று அந்த புகாரை பிராது கொடுத்தல் என்று சொல்வார்கள். அந்த பிராது கொடுத்தவரே நீ அந்த கோயிலில் சத்தியம் செய்து விட்டால் நான் இதை இத்தோடு விட்டு விடுகிறேன் என்று கூறுகிற வழக்கங்கள் பல கிராமங்களில் இருந்தது. இதில் பலர் இது போன்ற பொய் சத்தியங்களை செய்து அவர்கள் துன்பப்பட்டதை பலரும் பார்த்திருந்த காரணத்தால் இது போன்ற பொய் சத்தியம் செய்வதற்கு அநேகருக்கு துணிவு இருக்காது. அதையும் மீறி என்ன தெய்வம் என்ன செய்துவிடப் போகிறது, இந்த சத்தியம் அதை பார்த்து அது உடனடியாக நம்மை தண்டித்து விடப் போகிறதா, அது என்ன ஒரு சிலைதான், இதில் என்ன மகத்துவம் இருக்கிறது என்ற அவநம்பிக்கையுடையவர்களும் இருந்தார்கள். அதை மீறி அவர்கள் இந்த பொய் சத்தியங்களை இது போன்ற கிராம நிர்வாக தேவதைகளிடம் செய்தால் அதற்கான தண்டனைகள் குறுகிய காலத்திலே கிடைத்து கொண்டிருந்தது. ஒரு காலம் 8 நாள் 10 நாள் அல்லது ஒரு மண்டலம் என்று ஒரு கணக்கு வைப்பார்கள். அந்த காலக்கெடுவிற்குள் இவர்களுக்கு தண்டனை கிடைத்து வந்தது. இவற்றை அனுபவ ரீதியாக பார்த்தவர்கள் அதிகம். என்னுடைய இளமை காலத்திலும் பல சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை மற்றும் பெரிய தந்தை, சிறிய தந்தை என்று பலரும் கூற கேள்விப்பட்ட விஷயங்களும் இதில் அதிகம். சரித்திரங்களின் வாயிலாக ஓரளவு இவற்றை நாம் யோகிக்கிறோம். ஆனால் நடந்த செய்திகளை கண்ணால் கண்டவர்கள் வழி வழியாக கூறி வந்த நம்பிக்கைகள் நாடெங்கிலும் பரவி இருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்த ஆங்கிலேயர்கள்தான் இவர்கள் இப்படி ஒரு தெய்வத்திற்கு பயந்து இந்த சட்டம் ஒழுங்குகளை இந்த அளவு நேர்மையாக நடக்கிறார்கள் என்று அவர்கள் வியந்தார்கள். ஏனென்றால் அந்த நாடுகளில் அது போன்ற அமைப்புகள் இல்லை. அவருடைய தண்டனை முறை, சட்டத்திட்டங்கள் எல்லாம் பின்னால் நமக்கு கொண்டு வந்தார்கள். நம்முடைய நாட்டு மக்கள் இந்த தெய்வ தண்டனைக்கு அஞ்சினார்கள். அதுபோலவே நடந்தும் இருந்தது. ஆனால் அன்று தண்டனை கொடுத்த தெய்வம் இன்று ஏன் தண்டனை கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் பலருக்கு இருக்கிறது. அப்போது தெய்வம் உடனே தண்டனை கொடுத்தது என்ற விஷயத்தை தெரிந்தவர்கள் நிறைய பேர் என்னிடமே கேட்பார்கள், இப்படியெல்லாம் நடக்கிறது, அநியாயம், அட்டூழியங்கள் எல்லாம் நடக்கிறது, தெய்வம் உடனுக்குடனே தண்டனை கொடுத்தால்தான் பயம் வரும் என்றெல்லாம் கேட்டவர்கள் உண்டு. ஆனால் அதற்கும் காரணங்கள் இருக்கிறது. அன்று முழுக்க முழுக்க இறைவனை நம்பியிருந்தார்கள். அந்த இறை நிர்வாகத்தை நம்பியே அவருடைய வாழ்க்கை தரம் இருந்தது. தற்போது அந்த இறைவனே இதை அறிவியல் என்று இதை கண்காணிக்கிற அந்த சிசிடிவி கேமரா போன்றவற்றையும் சட்டத்திட்டங்களையும் வைத்து மானிடர்கள் வாயிலாக அந்த தண்டனைகள் வேறு வடிவத்தில் இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறார் மனிதர்கள் மூலமாக. அதிலும் சட்டத்தில் உள்ள பல சந்து பொந்துகளுக்குள்ளே சென்று குற்றவாளிகள் தப்பிவிடுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆங்கிலேயர்களால் வைக்கப்பட்ட அந்த சட்டங்கள் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த சிந்தனை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மன்னர்களுக்கும் இருந்தது. நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்பட்டு அவன்
குடும்பமோ அவனோ பாதிக்கப்பட்டால் அதனால் வருகின்ற துன்பங்கள் மிகுதி என்பதை மன்னர்களும் மற்றும் உள்ளவர்களும் நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். செங்கோல் வளைந்தது என்று தவறான தீர்ப்புகளை கூறினால் அந்த மன்னர் தனக்குத்தானே தண்டனைகளை கொடுத்து கொண்ட நிகழ்வுகளெல்லாம் இருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்ணகிக்கு தவறான தீர்ப்பு சொல்லி கோவலனுக்கு தவறான தீர்ப்பை சொல்லி கோவலனுடைய உயிர் மாய்வதற்கு காரணமாக இருந்து கண்ணகியின் மூலமாக அந்த தவறு வெளிப்பட்டவுடன் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் என்பது வரலாற்று ரீதியாக நாம் அறிகிறோம். யானோ அரசன் யானே கள்வன் கெடுக என் ஆயுள் என்று சொல்லி அந்த பாடல்கள் வருகிறது. தென்புலம் காக்கும் மண்புலம் காக்கும் தென்புலம் காவல் என்முதல் பிழைத்தது யானோ அரசன் யானே கள்வன் கெடுக என் ஆயுள் என்று தனக்குத்தானே அந்த வாக்கு பலிதமும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. நீதி வழுவிவிட்டார் என்றவுடன் உயிரை மாய்க்கும் அளவு அந்த நீதி நிர்வாகத்தில் தலை சிறந்தவர்களாக மன்னர்கள் இருந்தார்கள். இதில் அந்த மன்னர் இறந்தது பெரிய அது அரிய செயல் என்றாலும் அரசன் தவறான தீர்ப்பு சொல்லி அதனால் ஒரு அப்பாவி உயிரை இழந்தான். ஒரு பெண்மணி அழுகிறாள், இது நம்முடைய அரசரால் நிகழ்ந்தது என்று அறிந்து அடுத்த கணமே கோப்பெருந்தேவி உயிர் விட்டார். அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு சத்தியத்திற்காக வாழ்ந்தவருடைய உயர்ந்த பண்பு. இப்படி பல மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பஞ்சாயத்து நிர்வாகங்கள் வழக்கு விசாரணை என்ற போதிலும் அந்த காலங்களிலுமே இந்த கையூட்டு என்பது கைக்கூலி கையூட்டு என்று லஞ்சம் என்று கூறுவதை அந்த காலங்களில் கையூட்டு கைக்கூலி என்று அதற்கு பெயர் வைத்து அதற்கான பாடல்களும் இருக்கிறது. உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி எள்ளளவும் கைக்கூலி வாங்குவான் தன் காலருவான் சுற்றமும் எச்சம் அருமென்றால் அரு என்று ஔவையாருடைய காலத்தில் ஔவையார் கம்பர் இவருடைய காலத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பொற்கிளி ஒன்றை கட்டி ஒரு பெரிய தனவந்தர் அல்லது அரசன் என்று குறிப்பு ஒரு பொற்கிளி, அதாவது தங்க காசுகளை கட்டி வைத்திருப்பார்கள். பாடல்களை பாடி ஒரு 5 பொற்கிளிகள் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் 5 பாடல்கள் பாடினால் இவர்கள் பாடிய பாடல் உண்மை என்றால் அது அருந்து விழ வேண்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட போட்டியில் ஔவை பிராட்டியார் ஒரு 5 பாடல்களை பாடினார். அதில் ஒரு பாடல் இது. ஒரு வழக்கு இருக்கிறது, உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க பஞ்சாயத்தார்களெல்லாம் இருக்கிறார்கள். தள்ளி வழக்கதனை ஏற்கனவே அந்த குற்றம் செய்தவனுக்கும் இந்த தீர்ப்பு சொல்லுகிறவனுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இவன் கைக்கூலியை பெற்றுக்கொண்டு தவறான தீர்ப்பு சொன்னால் உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி எள்ளளவும் கைக்கூலி வாங்குவான். ஒரு எள்முனை அளவு கைக்கூலிக்காக இவ்வாறு செய்கிறவன் காலருவான் என்றே கூறுகிறார். அந்த கைக்கூலி வாங்கும் காலருவான் அவன் மாண்டு போவது உறுதி. அவன் சுற்றமும் அவனுடைய மனைவி மக்களும் சுற்றமும் மிச்சமில்லாமல் அருந்து போவது உண்மை சத்தியம் என்றால் நீ அருந்து விழு என்பது இந்த பாடல். எள்ளளவும் கைக்கூலி வாங்கும் காலருவான் தன் சுற்றமும் எச்சம் அருமென்றால் அரு. இந்த நான் கூறுகிற வாக்கு சத்தியம் என்றால் இந்த போர்க்கிழி அருந்து விழட்டும் என்ற அடிப்படையில் பாடிய பாடல். அதுபோலவே ஒரு 5 பாடல்கள் உண்டு. அப்போது இதுபோல அரிதாக கைக்கூலி பெற்றுக்கொண்டு நீதி வழங்குதல் என்கிற செயலும் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தண்டனையும் உடனடியாக கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் ஔவை பிராட்டியார்
இது போன்ற செயலில் செய்தவன் அவன் இறப்பது உறுதி என்பது மட்டுமல்ல, அவன் சுற்றமும் மிச்சமில்லாமல் அருந்து போகும் என்பது சத்தியமானால் நீ அரு என்று சொன்ன வார்த்தைகள். இந்த மன்றோரம் பொய் சாட்சி சொல்லுவது என்பதும் அந்த காலத்தில் இருக்கிறது. வேதாளம் சேருமே, வெள்ளருக்கு போக்குமே, பாதாள மோலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வளே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. இந்த கைக்கூலி வாங்கி கொண்டு அல்லது ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காக பொய் சாட்சி சொல்பவனுடைய வீடு, அவன் வீடு பாழ்பட்டு போகும். அந்த வீட்டிலே வேதாளம் அடையும், வெள்ளருக்கு முளைக்கும், வெள்ளருக்கு போக்குமே, பாதாள மோலி படருமே. பாதாள மோலி என்பது ஒரு கொடி வகை. அது கும்மட்டிக்காய் என்று அதை கூறுவார்கள். கடுமையான கசப்பு மிகுந்தது. பாதாள மோலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வளே. அந்த இடம் அருள் இழந்து பொலிவிழந்து இருளும் துக்கமும் அழுக்கும் நிறைந்த இடமாக அது மாறும். சேடன் குடிபுகுமே, நஞ்சுடைய நாகங்கள் அங்கே வசிக்கும். இது யாருடைய வீட்டில் என்றால், மன்று ஓரம் சொன்னார் மனை, பொய் சாட்சி சொன்னவனுடைய வீடு இந்த நிலை அடையும் என்று அந்த காலங்களிலும் தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது. அதனுடைய அளவுகள் குறைவாக இருந்திருக்கிறது. இப்படி நிலையில் வெகு காலங்களுக்கு முன்னால் என்னுடைய தந்தையினுடைய காலத்தில், நான் இளமை காலத்தில் இருந்த ஊரில், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஊர், அங்கிருந்து ஒரு தற்கால கணக்கின்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் சென்றால் அந்த மலையை தொட்டு விடலாம். அங்குள்ள மலையில் சில ஆறுகள் புறப்பட்டு ஊருக்குள்ளே வந்து பல குளங்களை நிரப்பி அதன் மூலமாக விவசாயங்கள் எல்லாம் நடந்தது. தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு கருப்பசாமி கோயில் என்று ஒரு கோயிலை அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள். தற்போதும் இருக்கிறது. அந்த மலையின் ஒரு பகுதி தமிழ்நாடாகவும், அதை ஏறி இறங்கினால் கேரளாவும் வந்துவிடும். ஒரு பகுதி அவர்களுக்கு கேரளத்துக்கும், ஒரு பகுதி நமக்குமாக இன்றளவும் இருக்கிறது. அந்த காலங்களில் பாண்டி நாடு, சேரநாடு என்று இருந்தது. இதில் இந்த கருப்பசாமி சிலையை அங்கே நிறுவியவர்கள் கேரளத்துக்காரர்கள் என்று என் தந்தை கூறுவார். அதற்கு பாதைகள், மலையடிவாரம் வரை விவசாயங்கள் நடக்கும். பானாவாரி நிலங்கள், மழை பெய்தால் விளைகிற பயிர்களை அங்கே போடுவார்கள். வத்தல், கடலை, உளுந்து என்று நஞ்சை பயிர்கள் கம்மியாகவும் புஞ்சை பயிர்கள் அதிகமாகவும் அங்கு விளையும். ஒற்றையடி பாதைகள், அங்கங்கே குறுக்கிடுகிற நீர் ஓடைகள், அதில் மணல். மாட்டு வண்டியில் சென்றாலும் மிகுந்த சிரமத்திற்கிடையே தான் செல்ல வேண்டும். அவ்வாறு பலர் நடந்தே சென்று அந்த விவசாய வேலைகளை எல்லாம் பார்த்து வருவார்கள். மாட்டு வண்டிகளில் தான் அந்த மகசூல் எல்லாம் வரும். அந்த வண்டிகளிலே மனிதர்களும் ஏறி வருவார்கள். வசதி படைத்தவர்கள் இந்த காளை மாடு, இரட்டை காளை மாடு பூட்டிய வில் வண்டிகளில் அந்த ஆற்றுக்கு, அந்த கருப்பசாமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை கொடைகள் எல்லாம் நடக்கும். என்னுடைய இளம் வயதில் நான் சென்றதுண்டு. அந்த கோட்டம் போன்று வளைந்த மலை, அது கோட்டமலை என்று வழங்கப்படுகிறது. கோட்டமலை கருப்பசாமி என்றால் அவ்வளவு பயம் மக்களுக்கு. அந்த பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு காவலுக்கு ஆள் போடுவதில்லை. காரணம், கருப்பசாமி காவல் இருக்கிறார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஒருவருடைய வயலில் இருந்து ஒருவர் மகசூலை திருடினால் உடனடியாக அந்த தண்டனைகள் கிடைத்திருக்கிறது. அதனால் அங்கு அந்த பிராந்தியம் முழுவதும் காவலுக்கு எவரையும் நியமிப்பதில்லை. அதுபோல அது அடர்ந்த மலைப்பகுதி.
யானைகள், மிருகங்கள் அதிகமாக வரும். இன்றளவும் யானைகள் எளிதாக வந்து செல்லக்கூடிய இடம். நான் கூறுகிற ஆண்டுகள் அந்த 60 ஆண்டுகளுக்கு எல்லாம் முன்னால் மாலை 3 மணிக்கு மேல் அங்கே இருக்க மாட்டார்கள். அந்த மலையில் மலைப்பழிஞர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அங்கு ஒரு குடிசைகளை அமைத்து இருப்பார்கள். இங்கிருந்து மனிதர்கள் போனால் அவர்கள் உடனடியாக இவர்கள் இங்கிருந்து அரிசி, பருப்பு, காய்கறி இவற்றையெல்லாம் வண்டியில் வைத்து கொண்டு சென்றால் அங்குள்ள கற்களை எடுத்து அங்கு அந்த விறகுகளை எல்லாம் இந்த மலைப்பழிஞர்கள் கொண்டு வந்து தருவார்கள். தேனும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றையும் தருவார்கள். இங்கிருந்து செல்பவர்கள் நன்றாக சமைத்து இந்த உணவுகளை அவர்களுக்கு வயிறார கொடுப்பார்கள். அங்கே தென்னை, மா, பலா, வாழை என்று பலவிதமான மரங்கள் இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் பறித்து அங்கே உண்ணலாம் என்பது அந்த கோயிலினுடைய வழக்கம், விதி. ஆனால் எதையும் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதும் கடுமையான ஒரு சட்டம். அங்கிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பறித்து உண்ணலாம். அதையும் இவர்கள் சரியாக கடைப்பிடித்தார்கள். அதை மீறி நாங்கள் இளநீர் குலை, பலாப்பழத்தை வெட்டி வருவோம், என்ன செய்துவிடும் என்று செய்தவர்கள் அந்த அந்த கோயிலிலிருந்து பாதி தொலைவு நடந்து வரும் முன்பாகவே பலவித இன்னல்களுக்கு ஆளானதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். அதனால் எவருக்கும் அதை செய்வதற்கு துணிவு இருக்காது. அப்போது அந்த காலங்களில் திருட்டு போன்ற குற்றங்களில் இவ்வாறு பஞ்சாயத்திலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்றால் இது போலத்தான் சொல்வார்கள், நீ கோட்டமலை கருப்பசாமி கோயிலில் வந்து நான் தவறு செய்யவில்லை, அது திருட்டாக இருந்தாலும் வேறு பலவிதமான தவறுகளாக இருந்தாலும் நான் நிரபராதி, செய்யவில்லை என்று சத்தியம் செய்துவிடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்றே கூறுவார்கள். கோட்டமலை கருப்பசாமிக்கு சத்தியம் செய்ய வா என்றவுடன் அநேகர் உண்மையை ஒத்துக்கொள்வார்கள். இன்னும் சிலர் சற்று மனதிலே வைராக்கியம் அதிகமானவர்கள் பாதி தொலைவு வரையில் அதே பிடிவாதத்தோடு வருவார்கள். பாதி தொலைவுக்கு மேல் அவர்களால் வர முடியாமல் அந்த கோயிலை நெருங்க நெருங்க அச்சம் ஏற்பட்டு பாதியிலே உண்மையை ஒத்துக்கொள்வார்கள். இதையும் தாண்டி சிலர் சென்று பொய் சத்தியம் செய்தால் வீடு வந்து சேர்ந்ததில்லை, வரும் முன்பாகவே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள் சில காலமாக பேசப்பட்டு வந்த காரணத்தால் அந்த அச்ச உணர்வு மக்களுக்கு இருந்தது. அப்போது இதுபோல ஒரு பிராது கொடுத்து விசாரித்து சாட்சியை பார்த்து அதை பார்த்து இன்று இருக்கிற ஒரு நிலைக்கெல்லாம் அப்போது எதுவுமே இல்லை. கருப்பசாமி கோயிலுக்கு வா, வந்து அங்கு நான் செய்யவில்லை என்று சத்தியம் செய்துவிட்டால் அந்த பிராது கொடுத்தவரே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர்தான் செய்திருக்கிறார் என்று தெரிந்த போதிலும் நீ அங்கே வந்து சத்தியம் செய்துவிடு, மற்றவற்றை அந்த இறை நிர்வாகியான கருப்பசாமி பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை அந்த அளவு வைத்திருந்தார். அதுபோலவே இவர்களுக்கு நடந்திருக்கிறது. இதுதான் அந்த காலங்களில் மனிதர்கள் அறியும்படியாக நடந்த இறை நிர்வாகம். இன்றளவும் இருந்துதான் வருகிறது. ஆனால் அதனுடைய வீரியமும் அதனுடைய வேகமும் சற்று குறைந்திருக்கிறது. அதற்கு காரணங்களும் பல இருக்கிறது. இது கலிகாலத்தினுடைய வளர்ச்சி கூட கூட அது மொத்தமாக சேர்த்து வைத்து வேரோடு பிடுங்கி எறிகிற ஒரு நிலைகளெல்லாம் வந்து சேரும். அது சின்ன சின்ன தண்டனைகள் அத்தோடு முடியும். இவை ஒரு மிகப்பெரிய செய்திகள். இதிலிருந்து நாம் என்ன உணர முடிகிறது என்றால், இறை நிர்வாகிகள் இறைவன் வைத்திருக்கிறார். அது ஒரு கல் சிலைதான். அந்த கல் சிலைக்குள்ளும் இறைவனுடைய அந்த சூட்சும வடிவாக அந்த இறைவன், அதிலே இறை நிர்வாகிகள் அதை இருப்பிடமாக கொண்டு அருள் செய்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள், காவல் செய்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் துணைக்கு வருகிற செயல்களெல்லாம் நடந்திருக்கிறது.
அது குலதெய்வமாக வணங்குகின்ற பல தெய்வங்களும். இது போன்ற கருப்பசாமி என்பது பொதுவாக நான் இவர்களுக்கு விளக்கங்களை சொல்வேன். கிருஷ்ண பரமாத்மா கருமை நிறமுடையவர் என்பதால் கிருஷ்ணனுடைய தங்கை பார்வதி தேவி பச்சை நிறம், கருமை நிறம், காளி கருமை நிறம் என்றால் கிருஷ்ணனுடைய தங்கை காளி என்று கருமை நிறமுடையவர் என்று கூறுவார்கள். அதுபோல இந்த கருப்பசாமி என்பது இந்த சைவ வைணவங்களில் இருந்து இந்த தெய்வங்களை காக்கும் கடவுள் விஷ்ணு என்று கிருஷ்ணனுடைய அம்சமாக இந்த கருப்பசாமியும், சிவபெருமானுடைய அம்சமாக சுடலையில் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியபடி சுடலையில் ஆடுகிறதால் சுடலை மாடசாமி என்றும், ரிஷப வாகனத்தில் இருக்கிற காரணத்தால் மாடசாமி என்றும் சைவ வைணவத்தின் சார்பாக இந்த தெய்வங்களை பிரித்தார்கள். பெரிய கோயில்களில் வைக்கும்போது அதற்கு ஆகம விதி, பூஜா விதிகளெல்லாம் வேறு. இவ்வாறு பலரும் சென்று எளிதாக வழிபடுகிற இந்த ஆலயங்களுக்கு நித்திய பூஜைகள் என்பதெல்லாம் இருக்காது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோயில் கொடை விழாக்கள் நடக்கும், அல்லது அவ்வப்பொழுது மாதம் ஒரு முறை சென்று அவரவருக்கு தோன்றிய காலங்களில் சென்று வழிபடுவார்கள். இப்படி இருந்தது. அதனால் அனைத்துமே இந்த சைவ வைணவ தெய்வங்களைத்தான் இப்படி பேர்களை வைத்து புறத்தே கோயில்களில் அமைத்தார்கள். சக்தி ஒன்றுதான். அது எந்தெந்த அளவில் அதை உயர்த்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்று இந்த ஸ்டெபிலைசர் போட்டு நாம் நிரந்தரமாக அதை ஒரே குறிப்பிட்ட வோல்டேஜ் வர வேண்டும் என்று வைத்திருப்பது போலவும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களில் அதை உயர்த்துவது, ஸ்டெப் அப் செய்வது, ஸ்டெப் டவுன் செய்வது என்றெல்லாம் அந்த மின்சாரத்தில் வரும். அதுபோல தேவைக்கு ஏற்ப உயர்த்துவது, குறைப்பது என்று தொழில்நுட்ப அடிப்படையில் இந்த இறை நிர்வாகத்தை வைத்திருந்தார்கள். பிச்சன் என்றால் சிவபெருமானுக்கு பிச்சன் என்று ஒரு பெயர். பிச்சு, பித்தன், பிச்சன் என்பது உன்மத்த நிலையை குறிக்கும். ஆகவே பிச்சன் என்ற காரணத்தால் பிச்சையா, பிச்சாண்டி என்று பெயர்களை வைத்தார்கள். பிச்சனுடைய மனைவி பிச்சி, பார்வதி தேவிக்கு பிச்சி என்று ஒரு பெயர். பிச்சம்மாள் என்றெல்லாம் இங்கு தெற்கு பகுதியில் பெயர் உண்டு. பிச்சையா என்று பெயர் இருக்கிறது, பிச்சாண்டி இருக்கிறது, பிச்சம்மாள் என்று இருக்கிறது. இந்த பிச்சி என்பதுதான் பேச்சியாய்விட்டது. கரையடியில் ஒரு குளக்கரையடியில் இருக்கிற ஒரு மாடசாமியை கரடி மாடசாமி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். வராகமூர்த்தியை, வராக சுவாமியை வணங்குகிறது. அதுவும் ஒரு உக்கிர தெய்வங்களில் ஒன்று என்றதால் காலப்போக்கில் இந்த மொழி குளறுபடியால் அதை பன்றி மாடசாமி என்று வணங்குவது இன்றும் தெற்கு பகுதிகளில் அது ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்படி அனைத்து சிறு தெய்வம் என்று சொல்வதெல்லாம் இந்த சைவ வைணவ தெய்வங்களுடைய வேறுபட்ட சக்தி அளவீடுகள், மாறுபட்ட அந்த இரண்டும் தான். இவைதான் ஆண் தெய்வம் என்றும் பெண் தெய்வம் என்றும் புறக்கோயில்களில் மனிதர்கள் எளிதாக சென்று வணங்கி கொள்ளலாம் என்று வைத்தார்கள். இந்த தெய்வங்களுக்கு ஆற்றல்களும் இருந்திருக்கிறது. என் தந்தை அவர் வேறுபட்ட சிந்தனை உடையவர். அவர் ஒரு முறை கூறும்போது, சிறு தெய்வங்கள் என்று நாம் கூறுகிறோம், அங்கு இந்த கோட்டமலை கருப்பசாமி கோயிலில் அவர் ஒரு முறை சென்றிருக்கும்போது அங்கு இந்த சாமி ஆடுபவர் என்பவர் பரம்பரையாக சாமி ஆடக்கூடியவர்கள். பக்கத்திலே கற்கள் நிறைந்த ஆறு, ஒரு மணல் நிறைந்த ஆறு அல்ல, அது மலை ஆறு. உருளை உருளை கற்களாக ஒரு அடிக்கு ஒரு கல், சுற்றிலும் கல்லுக்குள் தான் நீர் ஓடி வரும். அப்படிப்பட்ட ஆறு. அந்த ஆற்றுக்கு ஒரு 30 அடி தொலைவில் இந்த கருப்பசாமி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த சாமி ஆடுகிறவர் என் தந்தையால் பார்க்கப்பட்டு வியப்பாக கூறிய செய்தி, வருடங்கள் ஒரு 100 வருடங்கள் இருக்கலாம்.
அப்போது இந்த சாமி ஆடுகிறவரை இந்த சிலையிலிருந்து இந்த 30 அடி தொலைவில் உள்ள ஆற்றில் தூக்கி எறியும் என்று கூறியிருக்கிறார். இங்கிருப்பவனை ஆற்றிலே தூக்கி எறியுமடா. ஆற்றிலே போய் கல்லில் மோதினால் அந்த ஆளுக்கு எந்த அடியும் படாது. திரும்ப அடுத்த பாய்ச்சலில் கோயில் முன்பு கொண்டு வந்து இங்கே தூக்கி நிறுத்தும். இப்படி பலமுறை நடக்கும் என்று அவர் கூறி இது போன்ற சூட்சுமங்கள் சிந்திக்கத் தகுந்ததாக இருக்கிறது. இறைவன் பெரிய ஆலயங்களில் வைத்து இறைவனை வேறு விதமாக வணங்குகிறார்கள். அதே இறை சக்தியைத்தான் புறக்கோயில்களிலே இதுபோல வணங்குகிறார்கள். ஆனால் இது அவர் கண்களால் கண்ட அதிசயம் என்பதால் இவற்றை நாம் மறுப்பதற்கில்லை. இது ஒரு சாமானிய மனிதன் ஒரு 30 அடி தொலைவு பாறாங்கல்லில் போய் விழுவது என்பது நிச்சயமாக கைகால் தலையெல்லாம் உடைந்து போகும். திரும்ப எந்த ஒரு சக்தி 30 அடி ஆகாயத்திலே பறந்து வந்து இந்த மேடையில் அந்த கருப்பசாமி மேடைக்கு வர வேண்டும். இது ஒரு முறை அல்ல, 4-5 முறைகள் இவ்வாறு நிகழும். அதற்கு பலி பூஜைகள் எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாக அந்த கேரளத்துக்காரருடைய பிரதிஷ்டை பல மந்திர தந்திர சாஸ்திரங்களை உள்ளடக்கி அவர்கள் செய்வதுண்டு. அதன் பிறகு யானைகளால் அந்த சிலை உடைந்து போனது என்று ஒரு செய்தி உண்டு. பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உடைக்கப்பட்டது என்று ஒரு செய்தியும் உண்டு. அதன் பிறகு வேறு ஒரு சிலை நிறுவப்பட்டது. அந்த சிலை பின்னால் நிறுவியதெல்லாம் எனக்கு தெரிந்து நடந்தவை. ஆனாலும் இன்றளவும் அந்த புரட்டாசி மாசங்களில் சில மழை வேண்டி அங்கு சென்று கொடை கொடுப்பவர்கள் ஒரு கூட்டமாக சென்று வணங்கி கொடை கொடுக்கிறார்கள். சுற்றிலும் விவசாயங்கள் நடக்கிறது. மலைப்பகுதியாகவே இருக்கிறது. அங்குள்ள பழிஞர்களுக்கு கொஞ்சம் ஓலை வீடுகளெல்லாம் மாற்றி நல்ல வீடுகளை எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். யானைகள் என்றும் போல் வந்து போய் கொண்டிருக்கிறது. நான் அதற்கு பிந்திய காலங்களில் ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு சைக்கிளிலே நாங்கள் செல்லக்கூடிய அளவில் இருந்தது. ஆனாலும் அது கடினமான மணலை தாண்ட வேண்டும், ஓடைகளை தாண்ட வேண்டும், ஒரு கடினமான யாத்திரை. இப்போது சாலைகள் எல்லாம் நன்றாக அமைக்கப்பட்டு ஓரளவு அந்த அடிவாரம் வரை போய்விடலாம் என்று கூறுகிறார்கள். என்றாலும் இந்த வனத்துறை என்றெல்லாம் வந்த காரணத்தால் பலவிதமான கட்டுப்பாடுகள் அந்த ஆலயத்திற்கு யானைகள் அதிகம் இருப்பதால் அனுமதி கிடைப்பது கடினம். அங்கு நீராடுவதற்கு அனுமதி கிடைப்பதும் கடினம். காரணம், மலையிலிருந்து எந்த பொருளையும் எடுத்து வர முடியாது, எடுத்து வரக்கூடாது, ஒரு மரக்கிளைகளையும் கூட வெட்டி வரக்கூடாது என்று இந்த மலைப்பகுதி காட்டுப்பகுதிகளில் கட்டுக்காவல்கள் மிக அதிகமாக இருப்பதால் சற்று தொலைவில் இருந்து பார்த்து விட்டுத்தான் வரலாம். அவர்கள் அனுமதி இருந்தால் குளித்து விட்டு வரலாம். ஏன் கூறுகிறேன் என்றால், இறைவனுடைய நிர்வாகத்தில் இதுபோல கண்ணுக்கு தெரிய அந்த நிர்வாகம் நடந்திருக்கிறது. இவைகள் அவற்றின் வேகங்கள் வீரியங்கள் குறைந்த காரணத்தால் இன்று மனித மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆனாலும் அது கண்காணிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மனிதர்கள் வாயிலாக இறைவன் அறிவியல் என்று பல விஷயங்களை இவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வைத்திருந்த போதிலும் அந்த முக்கியமான அந்த சுவிட்ச், முக்கியமான அந்த கீவேர்டு இறைவனிடம்தான், இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. இது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய சுதந்திரம். இவர்கள் இந்த கண்காணிப்பு கேமரா போன்றவற்றை, அதுபோக இந்த தடய அறிவியல் என்று பல விதங்களில் இந்த அறிவுகளை கொடுப்பவரும் அந்த இறைவன்தான். ஆனால் அந்த காலங்களில் எளிய முறையில் இவற்றை செய்திருக்கிறார். களவு போன பொருள்களை வெற்றிலையில் மை போட்டு பார்ப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. அதுவும் என்னுடைய இளமை காலத்தில் சிறு வயதிலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 1.5 வயது குழந்தையின் கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலி. அது ஒரு மரத்தடியில் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அந்நிய மனிதர்கள் வர முடியாது. பக்கத்து வீடுகளில் இருந்துதான் வருவார்கள். அது திருடு போய்விட்டது.
இதை சில காலம் கழித்து யாரை சந்தேகப்படுவது? எல்லோரும் ஒருவருக்கொருவர் உறவினர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வெற்றிலையில் மை போடுவது என்று அந்த நபரை அழைத்து வந்தார்கள். இது பல இடங்களிலும் பரவலாக நடந்தது. அவர்கள் ஒரு வெற்றிலையில் அதற்கென்று சில மைகள் இருக்கிறது. அந்த மையை தடவி விட்டு ஒரு 8 வயது குழந்தையை பார்க்க சொல்லுவார்கள். அந்த வெற்றிலையில் இந்த காட்சி தெரியும். இன்ன உடை அணிந்த இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் முகத்தை மட்டும் அதில் தெரிய விடாமல் செய்திருப்பார்கள். ஒரு நபர் வருகிறார், தற்போது தொழில்நுட்ப ரீதியாக சிலவற்றை முகத்தை மட்டும் மறைத்து காட்டுகிறார்களே, அதுபோல வருகிறார் ஆண் அல்லது பெண் என்ன வண்ணத்தில் உடை அணிந்திருக்கிறார் என்றெல்லாம் அந்த குழந்தை சொல்லிவிடும். வருகிறார், அந்த குழந்தையின் கழுத்தில் இருக்கிற அந்த சங்கிலியை கழட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லும். ஆனால் முகத்தை மட்டும் அந்த மை போட்டு பார்க்கிற மாந்திரிகர் அந்த முகம் தெரியாத அளவில் வைத்திருப்பார். காரணம், இவர்கள் உறவினராக இருப்பார்கள். முகம் தெரிந்தால் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அடிதடிகள் ஏற்படும் என்று அந்த முகத்தை காட்டுவதில்லை. இது எப்படி என்றால், திருடு போய் 1 மாதங்கள் கழித்து இந்த செயல்கள் நடக்கும். தற்போது இந்த சிசிடிவியில் ஃபுட்டேஜுகளை எடுத்து ஆய்வு செய்வது போல இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் வான்வெளியில் இவை மறைந்தே இருக்கிறது. அவ்வாறு இருந்த காரணத்தால் தான் இவர்கள் இன்று அதற்கு நாம் கருவிகள் மூலமாக செய்கிறோம். ஆனால் அவர்கள் வெற்றிலையில் சில பொருள்களால் தயாரிக்கப்பட்ட மையை தடவி அந்த காட்சியை கொண்டு வந்து விடுகிறார்கள். இது நடந்து போன சம்பவத்தை வெளியில் எடுப்பது என்பது ஒரு நிலை. இந்த துறையில் சென்றவர்கள் மிக இதிலே ஆழ்ந்து சென்று இந்த மாந்திரிகம் இது போன்ற மாயக்கலைகளில் சென்றவர்கள் சிலரை நான் சந்தித்தது உண்டு. பலர் அவர்களே வந்து சந்திப்பார்கள். சந்தித்து பல நுணுக்கமான விஷயங்களை சொல்வார்கள். ஆனால் நான் அவற்றுக்கு விளக்கங்களை சொல்லி, இவையெல்லாம் அடிப்படையில் இதுதான் ஐயா நடக்கிறது. அதற்காக இந்த துறையிலேயே ஆழ்ந்து சென்று விடாதீர்கள். இது உங்களை மேலே போக விடாது. இதிலே உங்களுக்கு ரசனை வந்துவிட்டால் திரும்ப திரும்ப இது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த தேவதா சக்திகளை வேலை வாங்குவதே ஒரு வேலையாக போய்விடும். உங்கள் வாழ்க்கை பாதை மாறிவிடும். ஆகவே எச்சரிக்கையோடு இருங்கள், அளவோடு இருங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவது உண்டு. அதில் ஒருவர் கூறினார், ஐயா, இங்கு நடப்பதை பார்ப்பதில் என்ன இருக்கிறது? நீங்கள் எந்த நாட்டை சொல்லுங்கள், அந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தெருவில் உங்களுக்கு வேண்டியவர்கள் வெளிநாட்டில் இருந்தால் அந்த தெரு வீட்டில் அந்த ஆள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கிருந்து பார்க்க முடியும், காட்ட முடியும் என்று ஒருவர் கூறினார். அவரை பற்றி ஏற்கனவே தெரியும் எனக்கு. அவர் இதுபோல பல மாய வித்தைகளை கற்றவர். அப்போது நான் கூறினேன், இவைகளெல்லாம் மகாபாரதத்திலே இருக்கிறது. குருஷேத்திரத்தில் நடந்த போரை சஞ்சயன் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வியாச முனிவரால் கொடுக்கப்பட்ட அந்த தொலைநோக்கு பார்வை திவ்ய திருஷ்டியால் இங்கிருந்து லைவ் டெலிகாஸ்ட் என்று அந்த காலத்திலேயே திருதராஷ்டிரனுக்கு அவர் போர் நிகழ்ச்சிகளை கூறினார். அதற்கும் இதற்கும் தொலைவு இருக்கிறது. இதற்கான அடிப்படை கரு நம்முடைய இதிகாசங்களில் இருக்கிறது. அது தவிர ஞானிகளெல்லாம் தங்களுடைய திவ்ய திருஷ்டியால் வான்வெளியில் பறந்து செல்கின்ற பல கந்தர்வர்களை பார்த்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் பல தேவலோக வாசிகள் செல்வதை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இறைவனையே பார்த்து சொல்கிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு பைத்தியம் போல இருந்தவர். அவர் ஆகாயத்தில் அவ்வப்பொழுது அவன் போகிறான் இவன் போகிறான் என்றே சொல்லுவார். திடீரென்று அடே மாடேறி போகிறான் மாடேறி போகிறான் என்று சொல்வார். இது பலரும் அவரை ஒரு அரை பைத்தியம் என்றுதான் வைத்திருந்தார்கள்.
ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை. மாடேறி போகிறான். அது என்னையா மாடேறி போகிறான், மாடேறி அடே இறைவனைத்தானப்பா அப்படி சொல்லுகிறார். மாடு என்பது ரிஷபத்தில் அந்த நந்தி வாகனத்தில் சிவபெருமானுடைய சாயை அங்கு செல்கிறது. அதனால் தான் அவர் மாடேறி போகிறார் என்று அவர் சொன்னாரப்பா. அதுதான் அதனுடைய உண்மை பொருள். இவர்கள் பல பல காட்சிகளை காண்கிறார்கள். இவர்கள் மை மூலமாக வெற்றிலையில் கண்டால் அவர்கள் இந்த கண்களாலேயே பார்த்து விடுகிறார்கள். இன்னும் மேலும் நுட்பமான ஞான நிலையில். அதை தவிர ஒரு மனிதனை பார்க்கின்ற போது அவனுடைய முந்திய பிறவிகளில் புலி வருகிறது, நாய் வருகிறது, ஓநாய் வருகிறது என்று அவர் சொல்ல அதே நபர்தான் அவ்வாறு சொல்கிற வழக்கமும் உடையவராக இருந்தார். மனிதர்கள்தான் வருவார்கள். ஆனால் இவர் சொல்வது புலி வருகிறது, நாய் வருகிறது, நரி வருகிறது, ஓநாய் வருகிறது. காரணம் இவனுடைய முந்திய பிறவியை அவர் பார்க்கிறார். அவன் ஒரு நரியாக இருந்து மானிடனாக வந்திருப்பான். அதனால் இப்போது அவன் மானிட சட்டைக்குள் இருப்பதை அவர் பொருட்படுத்தாமல் அவன் பழைய பிறவிகளை சொல்லி இப்படித்தான் அவர் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. இதை கண்டவர்கள் கூறிய செய்தி. இதுவும் நடந்து ஒரு 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் ஆகிறது. இப்படி தங்களுடைய கண்களால் பார்த்து இந்த இறை நிர்வாகத்தை அறிந்து கூறுபவர்கள் அன்றும் இன்றும் இருக்கிறார்கள். இந்த கந்தர்வ கானத்தை கேட்பது, கானங்களிலே சிறந்தது கந்தர்வ கானம் என்று கூறுவார்கள். இந்த கந்தர்வர்கள் மண்ணுலகத்தோடு அதிகம் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த இசை என்பது அவர்களுக்கு உயிர் மூச்சு. எங்கெங்கு இசை ரசிக்கப்படுகிறது, இசைக்கப்படுகிறதோ அங்கு இந்த கந்தர்வருடைய வருகை சூட்சுமமாக இருக்கும். அதை கண்டவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி இந்த வானுலகவாசிகள் எதில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, இப்போ நடனம் என்றால் ஊர்வசி, ரம்பா, மேனகா, திலோத்தமை என்று வானலோக அப்சரஸ்திரிகள் என்று சொல்கிறார்கள். அந்த இடங்களில் இவர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த நடிப்பு என்று சொல்கிற நிலையே முதல் நடிகர் யார் என்றால் இறைவனைத்தான் நடிகர் என்று ஞானிகள் கூறுகிறார். சிவபெருமானை நடிகன், நடிகர், சபாநாயகர். சபாநாயகர் என்ற சொல் நடராஜ பெருமானுக்கு சிறப்பாக சொல்வது. சபாநாயகர் என்று அவரை கூறுவார். சபையில் நடனம் ஆடுகிற காரணத்தால் நடனகர்த்தாவாகவும் அவர் விளங்கினார் என்றும் மன்றில் நடிக்கும் என்று கூறுவார்கள். நடித்தல் என்பது இது போன்ற பாவனைகளோடு செய்கின்ற செயலை அந்த மன்றில் நடிக்கும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சென்றது காலம், சிதைந்தது இளமை நலம், நின்றது சாவு என்று எண்ணி மன்றில் நடிக்கும் பால்வண்ண நாதர் நாமம் எண்ணாத மாந்தர் படிக்கின்ற நூலெல்லாம் பால் என்று இந்த கரிவலம் வந்த நல்லூரில் அந்த இறைவனுடைய பெயர் பால்வண்ணநாதர். அந்த பால்வண்ணநாதருடைய ஆலயத்தில் அதிவீரராம பாண்டியன் அல்லது அவருடைய சகோதரர் வரதுங்கராம பாண்டியரால் எழுதப்பட்ட பாடல். சென்றது காலம், காலம் முன்னேறியாமல் போய்கொண்டிருக்கிறது. சிதைந்தது இளமை, இளமை சிதைந்து போய்விட்டது. நின்றது சாவு, மிச்சமிருப்பது மரணம். இதை தெரிந்து கொள்ளாமல் நீ பல பல விஷயங்களில் தலையை நுழைத்து கொண்டு பல பல நூல்களை படிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று நீ வாழ்நாளை வீழ்நாளாக கழிக்கிறாய். நீ செய்ய வேண்டியது மன்றில் நடிக்கும் பால்வண்ணநாதர் நாமம் எண்ணாத மாந்தர்கள் படிக்கின்ற நூலெல்லாம் பால். அந்த பால்வண்ணநாதரை எண்ணி நீ உய்ய வேண்டும் என்று அதை படித்து கொள்ளாமல் நீ எத்தனை விதமான உலகியல் அறிவுகளை சேமித்து வைத்தாலும் அனைத்தும் பாழ் என்று கூறும்போது அந்த நடராஜ பெருமானை நடிகர், மன்றில் நடிக்கும் என்று கூறுகிறார்கள். தேவார திருமுறைகளில் இந்த நடிக்கும் என்ற சொல் வந்திருக்கிறது. ஆகவே இறைவன்தான் நடிகர்களில் நடிக்கிற வேலையை தொடங்கியவர் அவர் என்றே வைத்து கொள்ளலாம். காரணம், இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இந்த நாடகத்தை
எழுதி அதற்கு கதை வசனம் என்று பல விஷயங்களையும் செய்பவர் அந்த இறைவன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய திரைப்படம். இந்த திரைப்படத்தை நடத்துகிறவர் அவராகவே இருக்கிறார். அதனால்தான் என்னமோ அந்த திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது என்று பல காலங்களுக்கு முன்னால் நான் வேடிக்கையாக குறிப்பிடுவது உண்டு. இறைவன்தான் ஐயா முதல் நடிகர். அதன் காரணமாக இந்த திரையில் தோன்றுகின்ற நடிப்பு கலைக்கு இன்றளவும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நான் விளையாட்டாக கூறுவதுண்டு. அதைப்போல இந்த இறைவனுடைய நிர்வாகங்களில் இப்படி பல பல விஷயங்கள் எளிமையாக செய்கின்ற வேலைகளெல்லாம் இருந்திருக்கிறது. இந்த தெய்வ நிர்வாகத்தில் அமைக்கப்பட்ட இந்த தேவதைகள், இதை நான் கடந்த பதிவுகளிலே கூட ஒரு பதிவில் விவரமாக கூறியிருக்கிறேன். கோட்டை காவல், எல்லை காவல், கிராம காவல் என்றெல்லாம் கூறியிருக்கிறேன். இதில் இந்த இறை நிர்வாகமே இந்த நீதி நிர்வாகத்தை பார்க்கிறது. அதற்கான சம்பவங்கள் என்று கணக்கில்லாமல் இருக்கிறது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் கூறினேன். இது ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த முறை இந்த தவறுகளை இல்லை என்று நிரூபிப்பதற்கு பல பல வழிகள் கையாளப்பட்டிருக்கிறது. சிலர் தீயிலே இறங்கி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிற வழக்கங்கள் இதிகாச காலம் தொட்டு நடந்திருக்கிறது. கொதிக்கிற நெய்யில் கையை விடுவது என்பது கேரளாவில் ஒரு சம்பிரதாயம். இது ஒரு பரீட்சை. அதாவது தவறு செய்யவில்லை என்கிறார் ஒருவர், தவறு நடந்திருக்கிறது என்கிறார். செய்யவில்லை என்று சொல்பவர் பலர் அறிய பலவிதமான பூஜை முறைகளை எல்லாம் செய்துவிட்டு அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கிற நெய்யில் கையை அப்படியே அதில் மூழ்க வைத்து எடுத்து விட வேண்டும். தவறு செய்யவில்லை என்றால் அவர் கைக்கு எந்த விதமான காயங்களோ சிரமங்களோ இருக்காது. இதை நடைமுறையில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் இது போன்ற சிக்கலான பிரச்சனைகளுக்கு அந்த நெய்யில் கையை விடுவது, நெய் மூக்கு என்று அதற்கு பெயர். அந்த நெய்யிலே கையை கொதிக்கிற நெய்யில் கையை விட்டு எடுத்து விடு. உண்மையிலே தவறு செய்யாதவனுக்குத்தான் அந்த துணிவு வரும். தவறு செய்திருந்தால் வெந்து போகும் என்று அவன் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது உண்மையை ஒத்துக்கொள்ளுவான். தவறு செய்யவில்லை, நிச்சயமாக தெய்வம் இந்த அக்கினி நம்மை ஒன்றும் செய்யாது, இந்த வெப்பம் நம்மை ஒன்றும் செய்யாது என்ற ஒரு உறுதியோடு இருப்பவர்கள் அந்த நெய் மூக்கு நிகழ்ச்சிக்கும் சம்மதித்திருக்கிறார்கள். அதுபோலவே அவர்கள் கைகளை முக்கி அவர்களுக்கு எந்த காயங்களும் ஏற்படாமல் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் இந்த பூக்குழி இறங்கி நடப்பது, தீ மிதிப்பது என்பதும் இறைவன் மேல் அந்த முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்து அந்த நெருப்பில் நடக்கின்ற போது அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக உடல் உணர்வு கடந்த நிலைக்கு செல்லுகிறார்கள். அது தவிர இறைவனும் அதிலே உதவுகிறார். ஏனென்றால் பசுமாடுகள் கூட அந்த தீயிலே நடந்து செல்கிறது. சிலர் சாவகாசமாக நடந்து செல்கிறார்கள். அப்போது தெய்வம் இவர்களுக்கு உதவுகிறது. இதை நம்பிக்கையற்றவர்கள் பல காரணங்களை, மஞ்சளை பூசிக்கொண்டார்கள், விரைவாக ஓடினார்கள், அதனால் சுடவில்லை என்றெல்லாம் பல காரணங்கள் கூறப்படுகிறது. ஆனால் இறை நிர்வாக ரகசியங்களை தெரிந்தால் அவ்வாறு கூற முடியாது. அது ஏதோ ஒரு சக்தி அவர்களை காப்பாற்றி தள்ளி கொண்டு போய் விட்டு விடுகிறது. பல விபத்து கண்டங்களில் பலர் மாண்டு போவார்கள். சிலரை பிழைக்க வைப்பது இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள், நிர்வாகிகள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேருந்து பலவிதமாக பலமுறை உருண்டு எங்கோ போய் ஒரு பாறையில் விழுந்தது. அநேகம் பேர் இறந்தார்கள். அதில் ஒரு 2 வயது குழந்தை எந்த விதமான காயமும் இல்லாமல் அந்த பூமி மேட்டில் அப்படியே இருந்தது என்பது பத்திரிகை செய்தியில் பிரபலமாக வந்தது. இது போன்ற பல விபத்துகளில் நாம் பார்க்கலாம். அத்தனை முறை உருண்ட அந்த பேருந்தில் ஒரு 2 வயது குழந்தை பிழைப்பது என்பது மிக அசாத்தியமான காரியம். இது போன்ற நேரங்களில்
அந்த தேவதா சக்திகள் இந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து அப்படியே வைத்துவிடும். அதற்கான நிகழ்ச்சிகளும் நம்முடைய ஞானிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அடுத்த தொடர்களில் அதுபோன்ற சம்பவங்களை நான் கூறுகிறேன். மேலும் பார்க்கலாம். நன்றி.